ராஜியனி, ராஜியனி, அண்ணி, காஃபி கொண்டு வாங்க. எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் காஃபி கொடுக்கல. காஃபி கொடுக்கணும்னு எந்த அவசியம் இல்ல. காலங்காத்தால மணி என்ன ஆகுது பாரு, 10 மணி ஆகுது, இன்னும் கட்டில விட்டு எந்திரிச்சு வரல. காஃபி வேணுமா? காஃபி. அம்மா, காலையில லெசன் எடுக்க ஆரம்பிக்காதம்மா. முதல்ல தூக்க கலக்கத்துல இருந்து வெளியே வர விடுமா. இன்னும் தூக்கமே போகல. ஏண்டி, நீ ஒண்ணு சின்ன பிள்ளை கிடையாது. வயசு என்ன ஆகுது? கல்யாணம் பண்ற வயசு ஆயிட்டு இன்னும் தூங்கிட்டு கிடக்க. யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா உன்னை பத்தியும் நம்ம வீட்டை பத்தியும் என்ன நினைப்பாங்க? காரி துப்புவாங்க. பிள்ளை வளர்க்குறா, பிள்ளை சங்கையா வளர்க்குறா. காலையில 10 மணிக்கு எந்திக்குது, சரியான தூங்கு மூஞ்சி. ஒரு வீட்டு வேலை பார்க்க மாட்டேங்குதுன்னு காரி துப்புவாங்க. ஓ மூஞ்சில மட்டும் இல்ல, ஏன் மூஞ்சிலையும். மா, ஒரு தடவை என் கல்யாணம் பேசி முடிப்பீங்கல்ல, அதுக்கப்புறம் எல்லா வேலையும் நானே பார்த்துப்பேன். உங்கள்கிட்ட எதுக்கு வந்து நிக்க மாட்டேன். பிறவி குணம்தான் சுடுகாடு மட்டும். இது வரைக்கும் ஒரு வேலை பார்க்கல. கல்யாணம் பேசி முடிச்ச உடனே எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிடுவாளாம். இப்பவே எல்லா வேலையும் பார்த்தாதான் கல்யாணத்துக்கு அப்புறம் கஷ்டமா இருக்காது. ராஜியண்ணி, அம்மாட்ட பேசி பேசி தலை வலிக்குது. தயவு செஞ்சு காஃபியும் பிஸ்கட்டும் கொண்டு வாங்க. அப்படியே அடுப்புல வெண்ணி வச்சிருங்க, குளிக்கணும். இந்த செல்வி சாப்பிடு. அண்ணி, பால் கொண்டு வந்திருக்கீங்க. நான் காஃபி தானே கேட்டேன். இதோ பாரு, காஃபி குடிச்சேன்னு வச்சுக்கோ, அதே பழக்கமா போயிடும். அப்புறம் சீக்கிரம் முடியெல்லாம் நரைச்சு போயிடும். இது குடி, நல்லா இருக்கும். ஆனா பிஸ்கட் கம்மியா இருக்கே. நீ கையில வாங்கு ஃபர்ஸ்ட். போதுமா? ஐ, அண்ணினா அண்ணிதான். அண்ணி, அப்படியே வெண்ணி போட்டுறீங்களா? நான் குளிக்கணும். நீ காஃபி கேட்கும் போதே நான் வெண்ணி அடுப்புல வச்சுட்டு தான் வந்தேன். நீ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு பாலை குடிச்சிட்டு வெளியே வா, வெண்ணி ரெடியா இருக்கும். சரி, கிச்சன்ல வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். தேங்க்ஸ் அண்ணி. யோ வெல்கம் செல்வி. ராஜி, உனக்கு எத்தனை தடவை சொல்றேன், பெரிய மகாராணி மாதிரி அவளுக்கு பெட் காஃபியும் பிஸ்கட்டும் கொடுக்காதேன்னு. கேட்கவே மாட்டேங்கிற. என்ன கிளி கிளிக்கிறேன், கொஞ்சமாட்ட அசர்றாளா பாத்தியா? சரிங்க விடுங்க, கொஞ்ச நாளைக்கு ஜாலியா இருந்துட்டு போட்டோம். அவளும் கல்யாணம் நடந்து ஒரு வீட்டுக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் அவ தானே பார்க்கணும். அதனால கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கட்டுமே. எப்படியும் கொஞ்ச நாள்ல கிளம்பிடுவா. எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி நாள் ரொம்ப ப்ரீசியஸான நாள். என்ஜாய் பண்ணிட்டு போட்டோம். கல்யாணத்துக்கு அப்புறமாவது அவ குடும்பத்தை அவ பாத்துக்கிட்டா சரி. எனக்கு என்னவோ அவ மேல நம்பிக்கையே இல்ல. அதெல்லாம் பார்த்து இங்க நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன், அதனால வேலை பார்க்க மாட்டேங்கிறா. போற வீட்டுல வேலை பார்த்து தானே ஆகணும். அண்ணி, என் துண்டை எங்க வச்சீங்க? நேத்து சுடிதார் அயன் பண்ண சொன்னே, அயன் பண்ணி வச்சிட்டீங்களா? இந்த கதையில செல்வி இந்த வீட்டுக்கு செல்ல பொண்ணு. செல்வி அதுக்கப்புறம் சந்திரா, 2 பேரு தான். அவங்க அம்மாவும் சந்திராவும் செல்விக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்பவே அளவுக்கு அதிகமா செல்லம் கொடுத்துட்டாங்க. எந்த ஒரு வேலையும் பார்க்க மாட்டா. அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முந்தி கூட சின்ன சின்ன வேலைகளை பார்த்தா. எடுத்துக்காட்டா, ஃப்ரிட்ஜை துடைக்கிறது, வீட்டை நீட் பண்றது, பெருக்கிறதுன்னு. எப்போ ராஜி கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்தாலோ அதுக்கப்புறம் திரும்ப தூக்கி கூட போடுறதில்ல. எல்லா வேலையும், தனக்கு தேவையான எல்லா வேலையும் ராஜியை வச்சே செஞ்சுக்கிட்டா. கிட்டத்தட்ட அவளை ராஜி குளிப்பாட்டி விடல, அவ்வளவுதான். மீதி எல்லா வேலையும் அவ அண்ணிய வச்சே வாங்கிக்கிட்டு ராஜ வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு வந்தா. சரி, எவ்வளவு நாள் தான் வாழ முடியும்? அதுக்கு ஒரு நாள் வந்தது. எண்டு கார்டு போடலான்ட்டு ட்ரை பண்றாங்க. எண்டு கார்டு போடுறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதையை கேளுங்க. செல்வியோட அண்ணன் சந்திரன் செல்விக்கு நல்ல ஒரு வருட பார்த்துட்டு வந்திருந்தான். ஆமா, தங்கச்சிக்கு ஒரு இடத்துல மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். சாயங்காலம் பொண்ணு பார்க்க வராங்க. ஸோ எல்லாரும் தயாரா இருங்க. அவளையும் அழகா ரெடி பண்ணுங்க, வீட்டையும் ரெடி பண்ணுங்க. லைட்டா ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன். நான் வெளியே எந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க டீ மட்டும் போட்டு வச்சிருங்க. சரிப்பா, அலங்காரம்லாம் அவன் பொண்டாட்டி பார்த்துக்கிடுவா. வீட்டை க்ளீன் பண்ண நீட் பண்ண அதுக்கு அவசியம் இல்லை. எப்பவும் ராஜி வீட்டை க்ளீனாக தான் வச்சிருக்கா. சின்னதாக பெட்ஷீட்டு கர்டன்ஸ் மட்டும் வேணா மாத்திடலாம். அத்தை, நானும் செல்விக்கு மேக்கப் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. என்ன சொல்ற? உங்க தங்கச்சியை விட எனக்கு மேக்கப் போடலாம் தெரியாதுங்க. 24 மணி நேரமும் மேக்கப் போட்டுக்கிட்டு தானே இருக்கா. என்னை விட அவ அழகா மேக்கப் போடுவா. அதைத்தான் சொன்னேன். கவலைப்படாதப்பா, அவ ராஜி இருக்கல்ல, ராஜி எல்லாத்தையும் பார்த்துப்பா. அது மட்டும் இல்லாமல் ராஜி சொன்ன மாதிரி செல்வி அவளே நல்லாவே மேக்கப் பண்ணுவா. மற்றது ராஜி பார்த்துக்கிடுவா. அவளுக்கு தெரியலன்னா நான் உதவி பண்றேன், நீ கவலைப்படாம இரு. ஆனா அம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு சமைப்பாங்களான்னு கேட்பாங்கல்ல. இவளுக்கு ஏதாவது பண்ண தெரியுமா இல்லையா?
இவ என்னத்த அண்ணே, யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்ட? எனக்கு நல்லாவே சமைக்க வரும். நீ சாயங்காலம் பாரு நான் எப்படி சமைக்கிறேன்னு. நல்லா சமைச்சா சரி. வேணாண்டி செல்வி, ரிஸ்க் எடுக்காத. அம்மா, நீ இப்படி சொல்லி சொல்லியேதான் என்ன சமைக்கவே விடல. நான் நல்லா சமைப்பேன். எது எப்படியோ நல்லபடியா ஏதாவது வீட்டு சாப்பாடு ஒன்று இருந்தா நல்லா தான் இருக்கும். நீ சமைக்கிற சாப்பாடு சாப்பிட்டுட்டு உடனே கல்யாணத்துக்கு சரின்னு மண்டை ஆட்டிடணும். புரிஞ்சுதா? ஆமா, நீ சமைக்கிற சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே உன் கையை பிடிச்சு கர நீ இழுத்து அவர் வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடணும். அண்ணி, என்ன சொல்றீங்க? அது என்ன சொல்ல வந்தேன்னா, உன் சமையல் அந்த அளவுக்கு நல்லா இருக்கணும், உன் சமையல் அவங்க மயங்கிடணும், நீதான் மருமகம்மா அப்படின்னு கையோட கூட்டிட்டு போயிடணும்னு ஒரு புகழ்ச்சிக்காக சொன்னேன். இது சாதாரண புகழ்ச்சியா வஞ்ச புகழ்ச்சியான்னு தெரியலையே அண்ணி. எல்லாம் சாதாரண புகழ்ச்சி தான். சரி, சாதாரண புகழ்ச்சியா இருந்தா நல்லதுதான். சரிம்மா, அப்ப சாயங்காலம் தங்கச்சியே சாப்பாடு ரெடி பண்ணட்டும். வேணாடா, பின்ன ஏதாவது தப்பாயிட போகுது. மா, அப்படியே சொல்லிட்டு இருந்தா அவ என்னைக்குதான் சமைச்சு பழகுறது? சமைக்கட்டுமா, விடுங்க, நல்லாதான் சமைப்பா. அத்தை சமைக்கட்டும் அத்தை, நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம், இல்லைன்னா வர்றவங்களுக்கு பரிமாற வேண்டாம், அவ்வளவுதானே. ச்சே, என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க? நான் யாரு, நான் எப்பேற்பட்ட குக்குன்னு இவங்களுக்கு நான் காட்டுறேன். சாயங்காலம் காட்டுறேன். செல்விக்கு என்னவோ நல்லா தான் சமைக்க வரும். ஆனா அந்த வீட்ல இருந்த யாருக்கும் செல்வி மேல நம்பிக்கையே இல்லை. ஏன்னா செல்வி ஒரு நாள் கூட சமைச்சதே இல்லை. சமைக்கிறத விடுங்க, அடுப்படி பக்கமே போகல. ஒரு சின்னதா ஒரு வெங்காயம் தக்காளி கூட கட் பண்ணதில்ல. அப்படிப்பட்ட பொண்ணுக்கு எல்லாம் சமைக்க வரும்னா யார் தான் நம்புவா? சரிம்மா, நான் வெளியே போயிட்டு ஸ்நாக்ஸ் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க வேலையை பார்க்க ஆரம்பிங்க. சரிப்பா, போயிட்டு வா. சரி, என்ன எதுக்கு அத்தையே பார்த்துக்கிட்டு கிடக்க? போவோமா, போய் சமையல ஆரம்பிப்போமா? நேரம் ஆயிட்டு பாரு, நேரம் கிடக்கிற மாதிரி இருக்கும். சமைச்சு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வீடை க்ளீன் பண்ணி மாப் போட்டோம்னா நேரம் ஆயிரும். மறுபடி காயணும்ல, வா போவோம். இப்ப எதுக்கு முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்க? ஏன் நீ எங்க வரீங்க? சமயக்கட்டுக்கு. இன்னைக்கு யார பொண்ணு பார்க்க வராக? உன்னே தான் பொண்ணு பார்க்க வராக, இதெல்லாம் ஒரு கேள்வியா? என்னதானே பொண்ணு பார்க்க வராக? நானே சமைச்சுக்கிறேன். நீங்களும் என் அம்மாவும் பேசாம இங்க உட்காருங்க. ராஜி, அவதான் சொல்றாள்ல, அவ சமைக்கட்டும், நம்ம 2 பேரும் உட்காரலாம். அவதான் சொல்றாளே, அவ வருங்கால புருஷனுக்கு அவ சமைக்கிறேன்னு. சமைக்கட்டும், விடு. என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பேசின அதே வாயால என் சமையல புகழ்ந்து பேச வைக்கல. என் பேர் செல்வி இல்ல, செல்வி இல்ல, செல்வி இல்ல. என் நாத்து, கிச்சனுக்குள்ள போனாதான் சமைக்க முடியும். போ, இங்கேயே பேசிட்டு இருக்காத. போறேன் நீ. என் பேர் செல்வி இல்ல. நீ இவளோட ஒரே காமெடி தான் அத்தை. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்குமா, என் பொண்ணுக்கும் பொறுப்பு வந்துட்டுன்னு. எத்த அடுப்படியில போய் கொஞ்சம் உதவி செய்வோமா? ஒண்ணு வேண்டாம் ராஜி, உட்காரு. நீ நானும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருப்போம். தன்னால கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எம்மா அண்ணின்னு சத்தம் கொடுப்பா. வா. அதுவும் சரிதான். மருமோளே, என்னை மன்னிச்சிடுமா. எதுக்கு அத்தை? இல்ல, இவ்வளவு நாளும் உன்னை புரிஞ்சுக்கிடாம நடந்துகிட்டோம்ல, அதுக்குதான். பரவாயில்ல அத்தை, விடுங்க. பழச பத்தி பேச வேணாம், நான் அதை அப்பவே மறந்துட்டேன். மருமோளே, எப்பவும் உனக்கு இங்க பாரு, எனக்கு உன் மேல பாசம் இருக்கு. ஆனா திடீர்னு என்ன ஆயிடுதுன்னு தெரியல. இந்த மாமியார்ங்கிற ஒரு போஸ்ட் இருக்கு பத்தியா, இதுதான் ஆட்களை கிறுக்கி ஆக்கி விட்டுருது. எத்தை, மாமியாருங்கிற போஸ்ட் உங்களுக்கு இருக்காக்கலத்த? உங்க வீட்டுக்கு வரவல்ல உங்க ஃப்ரெண்டு பாப்பாத்தி, அவைய ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் சரியா போயிரும். எல்லாம் அந்த பாப்பாத்தி கிளவியாலதான் வருது. அவங்க என்னைக்கெல்லாம் வந்துட்டு போறாவளோ அதுக்கு மறுநாள் நீங்க பத்திரகாளியா மாறிடுதிய. அது ஒரு வாரம் வராம இருந்தவன்னா நீங்க அப்படியே சீதா லட்சுமியா இருக்கிய. சொன்னா கேளுங்க, அந்த கிளவியோட ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுருங்க. அது ஒன்னும் இல்ல ராஜி, அவ சின்ன பிள்ளையிலேருந்து எங்க வீட்லயே வளர்ந்தாளா. 2 பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி ஒன்னாவே கிடப்போம். அதான் என்ன நடந்தாலும் மறுபடியும் விட்டு கொடுக்காம ஒன்னாவே அவளை சேர்த்து பிடிக்கேன். இப்பாத்தியா அம்மாவே அம்மாவான்னு யாரும் கிடையாது. ஒத்தியில கிடக்காளா, அதை விட மனசு வரமாட்டுக்கு. உங்களுக்கு அவளை விட மனசு வரமாட்டுக்கு. எனக்கு இங்க சீட்டு கிளியுது. ஐ வந்த அன்னைக்கெல்லாம் என்ன 7:30 கூட்ட போறாவளோன்னு பயமா நடுக்கமா இருக்கு. இதுக்கப்புறம் பாப்பாத்தி கிளவி வந்தானா அவ பேச்ச அத்தை கேட்கவே மாட்டேன், சரியா? சரித்த, நீங்க இப்படிதான் சொல்லுவிய. ஆனா பாப்பாத்தி கிளவி கொஞ்ச நேரம் வந்து உட்காந்து பேசிட்டு போயிட்டாவன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து உங்களை பூசாட்ட கொண்டு போய் வேப்பலை தான் அடிக்கணும். ஏன்னா அது தெரிய 1 மாசம் ஆகும். இப்பதான் எனக்கே புரியுது, பாப்பாத்தி அத்தையோட புருஷன் எதுக்கு அவிய கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாரு, எதுக்கு விட்டுட்டு போயிட்டாருன்னு. இப்படி பொம்பளை இருந்தா யார் தான் ஒன்னா இருப்பா? அடுத்தவ கூடிய என்ன கெடுக்கலாம், மாமியார் மருமகளுக்கு இடையில என்ன சண்டை இழுத்து விடலாம்,
யார் வீட்டுல என்ன நடக்கு இதெல்லாம் பேசுறது மட்டும் ஒரு பொழப்பாத்த. எப்பவா தெரியாம பேசினா பரவாயில்ல, இதையே முழு நேர வேலையா வச்சிருக்காவளே, இவளெல்லாம் என்னதான் செய்யவோ. சரி விடு ராஜி, வயசாகி போச்சு. எதை வயசானவங்களுக்கு தான் அறிவு இருக்கணும் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு. வயசு பிள்ளைகள் நாங்க செஞ்சாலும் இது தப்பு பிள்ளைகளா, இது பண்ணக்கூடாது அப்படின்னு அவையதான் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். விட்டா என் பிள்ளைகள் முத கொண்டு அவளுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ஆயிரும் போல இருக்கு. சரி ராஜி, இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவுக்கு சொல்லிட்டியா? ஆமா அத்தை, உங்க மாவன் சொன்ன உடனே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். எப்படிம்மா கேட்டவன லீவு கொடுத்துட்டாங்க? நம்ம சந்திரால லீவு கேட்டாங்கன்னா உடனே கொடுக்கவே மாட்டாங்க. எதை விடுங்க அத்தை, அதை நான் சொன்னா உங்களுக்கு புரியாது. ஏண்டி எனக்கு புரியாத மாதிரி அப்படி நீ என்ன சொல்ல போற? எத்த டெய்லி நான் ஆஃபீஸ் போறேன், சின்சியரா உழைக்கேன். அதனால நான் லீவு கேட்டவனே லீவு கொடுக்காங்க. உங்க மாவன் லீவு கேட்கணும்னா டெய்லி முதல்ல ஆஃபீஸ்க்கு போகணும். ஆஃபீஸ்க்கு போறவங்களுக்கு தான் லீவு. எப்பமாவது ஆஃபீஸை போய் எட்டி எட்டி பார்த்துட்டு வரவங்களுக்கு எதுக்கு லீவு? உங்க புள்ள லீவு கேட்டா, ஏயா நீயே லீவ்ல தானே ஐயா இருக்க, லீவுக்கே லீவான்னு கேட்காகலாம். சரி அதெல்லாம் விடு ராஜி. உன் சம்மந்தி உள்ள போயிருக்கா, இவ்வளவு நாளைக்கு ஒரு காப்பி கூட போட தெரியாது. இத்தனை பேருக்கு எப்படி சாப்பாடு பண்ணுவா? நீ போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரியா? என்னத்த உங்க மகன் வேலைக்கு போகலன்னு நான் சொன்னோன்னு என்ன அடுப்படிக்குள்ள அனுப்புறீங்களாக்கும்? ஏம்மா நீங்களும் அண்ணி கொஞ்சம் உள்ள வாங்கம்மா. பாத்தியா ராஜி, நான் சொன்னோம்ல கொஞ்ச நேரத்தில் நம்மள கூப்பிடுவான்னு. கூப்பிட்டா பாரு. சரித்த போவோம் வாங்க. ஏற்கனவே நேரம் வீணாகி போச்சு. போய் ஏதாவது உதவி செஞ்சு அவ ஆரம்பிச்சிருக்காளா இல்லையானே தெரில. போய் என்ன ஏதுன்னு பார்ப்போம். ராஜியும் ராஜியோட மாமியார் ஆனந்தமும் செல்வி சமைச்சிருக்கவே மாட்டானோ, என்ன சொதப்பி வச்சிருப்பாளோங்கிற ஒரு எண்ணம். இன்னொரு பக்கம் அவ ஆரம்பிச்சிருக்கவே மாட்டான்னு உறுதியா நம்பிக்கிட்டு கிச்சனுக்குள்ள போனாங்க. ஆனா கிச்சனுக்குள்ள அதிர்ச்சி காத்திருந்தது. அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அதுக்கு அப்படியே எதிர்மாறலா இருந்தது. நீங்க 2 பேரும் வந்துட்டீங்களா? அண்ணி பாருங்க எப்படி பண்ணிருக்கேன், இது ஓகேவான்னு பாருங்க. அந்த பக்கம் ஜிலேபி பண்ணி வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன். நீயா செல்வி எல்லாத்தையும் பண்ண? ஏன் அண்ணி இது காணாதா? என்ன அதிகமா பண்ணணுமா? எனக்கு இவ்வளவு பண்ணா போதும் தோணுச்சு. ஸ்வீட் எல்லாம் அண்ணா வாங்கிட்டு வரேன்னு போயிருக்கல, அதான் கொஞ்சமா ஸ்நாக்ஸ் பண்ணேன். இன்னும் எதுவும் பண்ணணுமா அண்ணி? செல்வி உண்மையை சொல்லு, இதெல்லாம் நீ வெளியே இருந்து தானே வாங்கின? என்ன செல்வி உங்க அண்ணி என்ன சொல்றா? அப்ப நீ பண்ணலையா? சொல்லு செல்வி, நமக்குள்ள என்ன ஒளிவு மறைவு வேண்டி இருக்கு? இது வெளியே இருந்து தானே வாங்கின? நீங்க 2 பேரும் பூதங்காக்குற புதையல் மாதிரி வெளியே சோபால தானே உட்காந்துருந்தீங்க. யாராவது உள்ள கொண்டு வந்தாங்களா? இல்ல நான் கடைக்கு போனேனா? பின்ன வெளியே இருந்து வாங்கினியான்னு கேக்குறீங்க. எப்படி கால் முளைச்சு அப்படியே சோத்தை உடைச்சுக்கிட்டு உள்ள குதிக்குமா? ஆமா, நீ சொல்றது கரெக்டு தான். ஆனா எங்களால நம்பவே முடியல உனக்கு இவ்வளவு சமைக்க தெரியும்னு. இன்னைக்கு தான் தெரியுது. சரி நீங்க 2 பேரும் ஆச்சரியப்பட்டுக்கிட்டே நில்லுங்க, நான் போய் ரெடி ஆகுறேன். செல்வி யாரோட உதவியும் இல்லாம சொல்ல முடியாத அளவுக்கு அதிகமாவே ஸ்நாக்ஸ் பண்ணா. எல்லாமே டேஸ்டியாவும் இருந்தது. மாப்பிள்ளை வீட்ல இருந்து பாக்காவும் வந்தாங்க. செல்விய ரொம்ப பிடிச்சு போச்சு. மதனி, எங்களுக்கு உங்க பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணம் வச்சுக்கலாம். ஆனா இது கல்யாண சீசன் இல்லைங்கிறதுனால இன்னும் ஒரு 2 மாசம் பொறுத்திருக்க வேண்டியிருக்கு. 2 மாசத்துக்கு அப்புறம் தாராளமா கல்யாணத்தை முடிச்சுக்கலாம். என்னாச்சு மதனி, இப்பவே அலறீங்க? கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. கல்யாணத்துக்கு இன்னும் 2 மாசம் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க பொண்ணு ஒன்றும் வெளியூருக்கு போக போறது இல்லையே, ஒரே ஊர்ல தானே இருக்க போறோம். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்ப எங்க வீட்டுல வந்து பாத்துக்கோங்க. வர முடியலையா உங்க பொண்ணை கூப்பிட்டு பாத்துக்கங்க. இதுக்கெல்லாம் போய் கண் கலங்கலாமா? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்து இந்த வீட்டை விட்டு போக போறான்னு என் கண்ணெல்லாம் கலங்குது. அம்மா நீ அழுதனா நானும் அழுதுருவேன். அழாத செல்வி, அழுதனா கண்ணில் போட்டிருக்க கண்மையெல்லாம் கரைஞ்சிரும். அம்மா நீங்க முதல்ல கண்ணை தொடங்க. நீங்க அலறதுனாலதான் அவளும் அழுறா. கல்யாணத்துக்கு 2 மாசம் இருக்கு. தங்கச்சி கூட எப்படியெல்லாம் சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ சந்தோஷமா இருங்கம்மா. அதுக்கப்புறம் அவ உள்ளூர்ல தானே கட்டிக்கிட்டு போக போறா. எதுக்கு தேவையில்லாம வருத்தப்படுறீங்க? ஒரு வழியா செல்விக்கு கல்யாணத்தை பேசி முடிச்சுட்டாங்க. செல்வியோட அண்ணன் சந்திரனுக்கும் அம்மாவுக்கும் ஒரே வருத்தம், பொண்ணு 2 மாசத்துல கல்யாணம் நடந்து போக போறாளேன்னு. ஆனா அன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா இவ கிளம்பட்டும், வேலை பார்த்து முடியல அப்படின்னு. ஆனா இந்த 2 மாசத்துல செல்வி இவங்கள என்ன பாடுபடுத்த போறாளோ? என்னங்க இவ்வளவு நேரம் அந்த ஆண்டி முன்னாடி உங்க அம்மாக்கு நல்லா அழாதீங்கன்னு அட்வைஸ் பண்ணிட்டு இப்ப நீங்களே அலறீங்க. பொண்ணா பிறந்தா மாமியார் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். நான் எங்க வீட்டை விட்டுட்டு உங்க வீட்டுல வந்து குடும்பம் நடத்தலையா? எல்லாம் புரியுது ராஜி, இருந்தாலும் மனசு கஷ்டமா இருக்கு.
இப்ப மட்டும் உங்க அப்பா இருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாருடா. ஆமாம்மா. அண்ணே, இன்னும் 2 மாசத்துல நான் கல்யாணம் நடந்து போக போறேன். இந்த 2 மாசத்துக்குள்ள என்னோட எல்லா ஆசையும் நீங்க 3 பேரும் நிறைவேற்றி வைக்கணும். இத நீ சொல்லணுமாமா? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அண்ணனும் நானும் நிறைவேற்றி வைக்கிறோம். சொல்லு செல்வி, உனக்கு என்ன வேணும்? ஆமா செல்வி, நீ என்ன கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து இருக்கவா போற? உனக்கு என்ன ஆசைன்னு சொல்லு, நாங்க நிறைவேற்றி வைக்கிறோம். ஐயோ, தெரியாம சரின்னு சொல்லிட்டாங்க. இந்த செல்வி அவ்வளவு லேஸ்ல விடுவாளா என்ன? அம்மா, எனக்கு அதிரசம் சாப்பிடணும் போல இருக்கு. ஏண்டி, இப்ப அதிரசம் பண்ண முடியுமா? ஒண்ணு பண்ணலாம், கடையில உங்க அண்ணனை வாங்கிட்டு வர சொல்றேன், சரியா? இல்லம்மா, உன் கையால அதிரசம் பண்ணி கொடு. நான் கல்யாணம் நடந்து போனதுக்கு அப்புறம் நான் உன்கிட்ட வந்து அதிரசம் பண்ணி கொடுமான்னு கேட்கவா போறேன். செல்வி, அதிரசம் சாப்பிடணுமா? உங்க அம்மா கையால அதிரசம் சாப்பிடணுமா? அண்ணி, எங்க அம்மா கையால அதிரசம் சாப்பிடணும். அத்தை, செல்வி ஆசைப்பட்டு கேக்குறா, உங்க கையால அதிரசம் சுட்டு கொடுங்க. நல்ல வேலை என் கையால செஞ்சு கொடுங்கன்னு கேட்காம இருந்தா. அதிரசத்தை கடிச்சா பல்லு உடைஞ்சு போயிரும். பின்ன எப்படி கல்யாணம் நடக்கும்? சரிம்மா, நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன். ஒரு 4 நாளைக்கு அப்புறமா. அம்மா, எனக்கு வடவும் பண்ணி கொடுமா. ஏண்டி, வடவும் பண்றது எவ்வளவு கஷ்டம். உனக்குன்னா கொஞ்சமா பண்ணலாம், ஆனா கொஞ்சமா பண்ணா வடவும் நல்லாவே வராது. நிறைய ஒரு வாளி நிறைய போட்டாதான் வடவும் டேஸ்ட் நல்லா இருக்கும். கொஞ்ச நாள் ஆகட்டுமே, கல்யாணம் நெருங்கட்டும், வடவும் போட்டுருவோம். அப்படியே கல்யாண சாப்பாட்டுக்கும் வடவும் ரெடி பண்ண மாதிரி ஆயிரும்ல. அண்ணே பாருன்னு, நீ தானே சொன்ன என் கல்யாணம் வச்சிருக்கு, நான் என்ன ஆசைப்பட்டாலும் செஞ்சு கொடுக்கணும்னு. அம்மா வடவும் செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க, என்னன்னு கேளுண்ணே. அம்மா, கல்யாணத்துக்கு பண்றத அப்ப பாத்துக்கலாம். அதான் தங்கச்சி ஆசைப்படுறாள்ல, கொஞ்சம் வடவும் போட்டு கொடுங்கம்மா. நல்ல வேலை, வடவும் அதிரசம் ஊறுகான்னு உள்ளூர் ஐட்டத்தோட நிப்பாட்டிக்கிட்டா. வெளிநாட்டிலேருந்து அதை கொண்டு வந்து இறக்குங்க, இதை கொண்டு வந்து இறக்குங்கன்னு சொல்லாம இருக்கா. ஒருவேளை அந்த ஐடியா வந்திருக்காதோ? நமக்கு அமுக்கமா இருப்போம், இல்லைன்னா அவளுக்கு எல்லா ஐடியாவும் வந்து இறங்கிரும். அண்ணே, அம்மா அதிரசம் சுட்டு தராங்க, அண்ணி ரவா லட்டு பண்ணி தரேன்னு சொன்னாங்க. நீ எனக்கு என்னென்ன பண்ண போற? நான் 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 உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்லாமா? அண்ணே, நானே இந்த வீட்ல இருக்க போறதே ஒரே 1 மாசம். என்ன நீ சிம்லா கூட்டிட்டு போன? டே நெட்ட மண்டையா, நீ மட்டும் தங்கச்சியை கூட்டு போ, அதுக்கப்புறம் இருக்கு. என்ன பக்கத்து ஒரு திருவிழாக்கு கூட்டு போக முடியாது? உன் தங்கச்சி இங்கேருந்து சிம்லா கூட்டு போவியோ? இரு, நான் வச்சுக்கிறேன். சரிம்மா, ஆனா சிம்லா இங்கேருந்து ரொம்ப தூரமாய்மா. இங்கேருந்து போறதுக்கு முன்னாள் வரதுக்கு முன்னாள் 6 நாள், அப்புறம் ஒரு 2 நாள் பார்த்தாலும் டயர்டாயிருவியம்மா. 1 வாரம் அதுலயே போயிருமே. அண்ணே, உனக்கு இருக்கிறது நான் ஒத்த தங்கச்சி. ஃப்ளைட்ல டிக்கெட் போட்டு கூட்டு போனேன், சீக்கிரம் போயிடலாம். ட்ரெயின்னா 3 நாள் ஆகும். நான் என்ன அண்ணியா ட்ரெயின்ல வர்றதுக்கு? நான் உன் தங்கச்சின்னு. என்ன நீ ஃப்ளைட்ல கூட்டு போன? என்ன இருந்தாலும் கூட பிறந்தவா தானே முக்கியம். இவ தெரிஞ்சு செய்யறாளா தெரியாம செய்யறாளா? நல்லா போட்டு விட்டா. இன்னும் என் பொண்டாட்டி போட்டு என்ன மிதி மிதி மிதிக்க போறா. ராஜி ராஜி. நம்மளையும் சேர்த்து கூட்டு போப் போறாருன்னு நினைக்கேன். அதான் ராஜி ராஜின்னு பாசமா கூப்பிடுதாரு. ராஜி, எனக்கும் என் தங்கச்சிக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணிடு. நான் அவளை சிம்லா கூட்டு போயிட்டு வந்துடுறேன். ஏங்க, உங்க தங்கச்சிக்கு என்னென்ன தேவைன்னு எனக்கு எப்படி தெரியும்? அவளுக்கு என்ன தேவைன்னு அவளுக்கு தானே தெரியும். அவளே எடுத்து வைக்க சொல்லுங்க. கூட்டு போறது அவளை, ட்ரெஸ் நான் எடுத்து வைக்கணுமா? அண்ணி, அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க சூட்கேஸ் மட்டும் எடுத்து வைங்க. என்னென்ன எடுத்து வைக்கணும்னு நான் சொல்றேன். அது கூட சொல்லாம நான் என்ன வேலை பார்க்க போறேன்? போங்க போங்க, எனக்கு எங்க அண்ணனுக்கும் எடுத்து வைங்க. எதுக்கு செல்வி ஒவ்வொன்னா நீ சொல்லி நான் எடுத்து வச்சு எதுக்கு 2 வேலை? அதோட நீயே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்க வேண்டியதானே? அண்ணி, ட்ரெஸ் எடுத்து வைக்கிறதுலாம் ஒரு வேலையா? இதுக்கு போய் மெனக்கிட்டு பேசிட்டு கிடைக்கீங்க. கல்யாணம் ஆகி நான் போயிட்டா அதுக்கப்புறம் உங்களை வந்து தொந்தரவு பண்ணவா போறேன்? நான் இங்கேருந்து போனதுக்கு அப்புறம் நீங்க, எங்க அண்ணன், எங்க அம்மா 3 பேர் தான். அப்புறம் ஹாயா இருக்க போறீங்க. என்ன ரொம்ப தேட போறீங்க. சரி, அதுவும் கரெக்டு தான். வா, நீ சொல்லு, நான் ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன். அண்ணி, நீங்க ஒரு சிவப்பு கலர் பெரிய சூட்கேஸ் வச்சிருக்கீங்கல்ல, அதுல எடுத்து வைங்க. அதான் இருக்கிறதுலே பெருசு. எல்லா பொருளும் அதுக்குள்ளேயே வந்துடும். சரி, என் சிவப்பு கலர் சூட்கேஸ் வேணுமா? வேற எதுவும் வேணுமா? இப்பவே சொல்லிடு. நாளைக்கு திடுதுப்புன்னு சொன்னா எங்க போய் அரேஞ்ச் பண்ண? எதுனாலும் இப்பவே சொல்லிருங்க. இப்போதைக்கு இவ்வளவுதான் அண்ணி. அப்புறமா ஏதாவது வேணா கண்டிப்பா உங்ககிட்ட கேக்குறேன்.
ஆ எனக்கும் தெரியும். உனக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா உடனே நீ கேட்டுருவ. கூச்சு நச்சம் பட்டுக்கிட்டு கேட்காமலாம் இருக்க மாட்டேன்னு எனக்கும் தெரியும். அண்ணி எதுவும் சொன்னீங்களா? இல்ல இல்ல, ஒன்னும் சொல்லல. நான் என்ன சொன்னேன்னா, உனக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட மறுபடியும் கேளுன்னு சொன்னேன். செல்வி தன்னோட கல்யாணத்துக்கு முந்தி எல்லார்கிட்டையும் தனக்கு தேவையான எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கிட்டா. வீட்டில் இருந்தவங்களும் சரி கொஞ்ச நாள்ல கல்யாணம் எடுத்து போக போறா, எதுக்கு அப்படின்னு அவ சொல்ற எல்லாத்துக்கும் தலையாட்டுனாங்க. அவ ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றி வச்சாங்க. அண்ணி எனக்கு நீங்க முந்திரி கொத்து, அதுக்கப்புறம் சுசியம், நெய் மைசூர் பாக்கு இதெல்லாம் பண்ணி கொடுக்கீங்களா? இதெல்லாம் பண்றதுக்கு 2 நாள் ஆயிருமே. இருக்கட்டும் அண்ணி, நீங்க பண்ணுங்க. நீங்க எப்ப பண்ணி முடிக்கீங்களோ அப்ப கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா ஒவ்வொன்னா சாப்பிட்டுக்கிறேன். இந்த பாரு செல்வி, அதோட கடையில வாங்கிட்டு வர சொல்லலாமே. இல்ல அண்ணி, கடையை விட கையில பண்றதுதான் நல்லா இருக்கும். எனக்கு தெரியும் அண்ணி, எனக்கு இந்த ஸ்வீட்லாம் பிடிக்கும். நான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் இந்த ஸ்வீட்டை பண்ணி முடிச்சாதான் நீங்க நிம்மதியா இருப்பீங்க. ஏன்னா என் மேல உங்களுக்கு ரொம்ப பாசம். அத நான் சொல்லணும், இவளே சொல்லிக்கிறா. எல்லாம் நேரம். எனக்கு தெரியாத உங்க மனசை பத்தி. சரிங்க அண்ணி, நீங்க சீக்கிரமா பண்ணி முடிங்க, நான் வந்து சாப்பிடுறேன். சரியா? என் மனசை பத்தி இவளுக்கு என்ன தெரியும்? நானே மனசுக்குள்ள அழுதுகிட்டு கிடக்கேன். அண்ணி இப்ப நீங்க சொன்னீங்கல்ல மனசுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கேன்னு, எனக்கு புரியுது அண்ணி. என்ன பண்றது, நான் கல்யாணம் நடந்து இன்னொரு வீட்டுக்கு போய் தானே ஆகணும். இருந்தாலும் கவலைப்படாதீங்க அண்ணி, கொஞ்ச நாள் இங்க தானே பொறுக்க போறேன். அழாம இருங்க. நீங்க சமைச்சு கொடுக்குற எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்க்காம இங்கேருந்து நான் போகவே மாட்டேன். சத்தியம். போதுமா? அழாதீங்க, போங்க போய் எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் சமைங்க. ஐயோ பாவம் ராஜி, 4 நாள் ஆபீஸ் லீவு போட்டு தன்னோட சம்மந்திக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் மாத்தி மாத்தி சமைச்சா. ஒன்னு சொல்லுவாங்களே, பொண்ணுங்களுக்கு தான் சமைச்சதை சாப்பிட தனக்கே பிடிக்காதுன்னு. அந்த மாதிரி ஸ்வீட்டு பலகாரம் செஞ்சு செஞ்சு ராஜிக்கு வெறுப்பே வந்துருச்சு. இங்கேருந்து தன்னை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களான்னு ஆயிடுச்சு. சரி, கொஞ்ச நாளைக்கு சமைச்சு கொடுப்போம். அதுக்கப்புறம் அவ இந்த வீட்ல இருந்து போயிடுவா. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. நம்ம சந்தோஷமா இருக்கலாம். எந்த ஒரு நாளை குடும்பமே எதிர்பார்த்ததோ அந்த ஒரு நாள் வந்துடுச்சு. ஆமாங்க, செல்விக்கு கல்யாணம். எல்லாரையும் விட ராஜி அதிகமாவே அழுதா. பாரு செல்வி, எல்லாரையும் விட உங்க அண்ணி தான் அதிகமா அழறா. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவ போல. ஆமா சித்தி, நாங்க எல்லாரும் இந்த ஒரு நாளைக்காக எத்தனை நாள் காத்திருந்தோம். இந்த நாளை பார்க்க எத்தனை நாள் ஏங்கி இருந்தோம். கடவுள் எங்க வேண்டுதலை நிறைவேற்றி வச்சுட்டான். திருச்செந்தூர் முருகா, அப்பா, நான் 3 தடவை உன் கோயிலுக்கு நடந்தே வரேன்ப்பா. ராஜி போதும், நிறுத்து. நீ பேசுறத பார்த்து பார்த்து எனக்கு அழுகாச்சியா வருது. நானும் உங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இல்ல இல்ல இல்ல, நீ எங்க எல்லாரையும் மிஸ் பண்ண வேண்டாம். உன் மாமியா வீட்லயே இரு, சந்தோஷமா இரு. அதாவது என்ன சொல்ல வந்தேன்னா, உன் மாமியா வீட்லயே சந்தோஷமா இருமான்னு சொல்ல வந்தேன். பாத்தியா ராஜி, கடைசியில என் தங்கச்சி கல்யாணம் நடந்து மாமியா வீட்டுக்கு போறா. ஆமாங்க, எனக்கும் இப்பதான் மனசு நிம்மதியா இருக்கு. ஒரு வழியா கல்யாணம் நடந்து செல்வி தன்னோட மாமியார் வீட்டுக்கு போயிட்டா. என் மாவா கல்யாணம் நடந்து போனதுலேருந்து இந்த வீடு வெறிச்சு கிடக்கு. இந்த வீட்டோட சீதாலட்சுமியே போயிட்டா. காலையில எந்திரிச்ச உடனே அண்ணி காஃபி, அண்ணி பிஸ்கட், அண்ணி தண்ணி, அண்ணி வெண்ணி அப்படின்னு என் பிள்ளை சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமே. இப்போ ஏதோ சூனியம் பிடிச்ச வீடு மாதிரி, பேய் பிடிச்ச வீடு மாதிரி வீடு அமைதியா கிடக்க. என்னது, வீடு சூனியக்காரி வீடு மாதிரி இருக்கா? என்ன உளறிக்கிட்டு இருக்காவ? அவ மவா இருந்த வரைக்கும் வீடு எப்படி கிடந்தது? ஏதோ தியேட்டர் பக்கத்துல கஜபச்சான்னு சத்தம் கேட்கிற மாதிரி வீட்டுல ஒரே இறைச்சல். மவளை திட்டுற மாதிரியே திட்டுறது. ஆனா எல்லா செல்லமும் கொஞ்சம் வேண்டியது. ஒரு நாளைக்கு 3 நேரமும் அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதான் அவளை வெறும் சாப்பிடணும். மவா ராஜ்யம்தான். கட்டுன பொண்டாட்டிய பக்கத்து ஊருக்கு கூட்டு போக முடியல. தங்கச்சிக்காரியை சிம்லா கூட்டு போயிட்டு வந்தாரு. இதுக்கு ட்ரெஸ்ஸை நான் எடுத்து வச்சேன். எதுக்கு? ஒரு அடியே போறேன்ட்டு தானே. இப்ப என்னவோ அவளை காணோம், வீடு வெறுக்கின்னு பேசுதாவே. எத்தை, கவலைப்படாதிய. பொம்பளை பிள்ளையா பிறந்தா பிறந்த வீட்லேருந்து ஒரு நாள் போய் தானே ஆகணும். உங்களுக்கு மவளுக்கு மவளா, மருமோளுக்கு மருமோளா நான் இருக்கேன். கவலைப்படாதிய. நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் ராஜி. ஆனா மனசு கேட்க மாட்டுக்கு. காலையிலேருந்து அவன் நினைப்பாவே இருக்கு. சரி, கடவுள் புண்ணியத்துல அவ மாமியா வீட்டுல சந்தோஷமா இருந்தா சரி.
எத்தை சாப்பிடுதீலா? சாப்பாடு இட்டு வரட்டா? என்ன சாப்பாடு பண்ணிருக்க ராஜி? எத்தை பொங்கல் பண்ணியிருக்கேன் அத்தை. பொங்கல்னா சுத்தமா என் மவளுக்கு பிடிக்காதேம்மா. எத்த உங்க மாவாத அவ மாமி வீட்டுக்கு போயிட்டால, அதான் எனக்கு பிடிச்சத சமைச்சிருக்கேன். உங்களுக்கும் பொங்கல் பிடிக்கும்ல அத்தை? ஆமா ராஜி, எனக்கு பொங்கல் பிடிக்கும். ஆனா செல்விக்கு பிடிக்காதுன்னு நான் அதை வைக்கிறதே இல்லை. இப்படியே ஆனந்தத்துக்கு மகளோட ஞாபகம் இருந்துகிட்டே இருந்தது. மருமக எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் மனசு கேட்கவே இல்லை. மகளை பத்தியே தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அத்தை கவலைப்படாதீங்க அத்தை, எல்லாம் சரியா போயிடும். ஒரு வாரம் கழிச்சு நம்மளே போய் பார்த்துட்டு வருவோம். அதான் செல்வி சொல்லிட்டால, நான் கல்யாணம் நடந்து மாமி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இங்க வரவே மாட்டேன்னு. நீங்க அழுதுகிட்டே இருந்தா என்ன நடக்க போகுது சொல்லுங்க பாப்போம். யாரு சொன்னா நான் திரும்ப வர மாட்டேன்னு? இங்க பாருங்க, நான் வந்துட்டேன். செல்வி, நீ இங்க என்ன பண்ற? நீ இங்கயா? அனி, உங்க எல்லாருக்கும் என் ஞாபகம் வந்துகிட்டே இருந்ததுல்ல? நான் என்ன லண்டன்லயும் அமெரிக்காவிலயுமா இருக்கேன்? ஒரே ஊர்ல தான் இருக்கேன். உங்க எல்லாருக்கும் என் ஞாபகம் வருதுன்னா நான் வராம எப்படி இருப்பேன்? சொன்னல அத்தை, அவளை ஞாபகம் வைக்காதீங்க, ஞாபகப்படுத்தாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்கன்னு. கேட்டீங்களா? சரி அண்ணி, முதல்ல குடிக்க காஃபி கொடுங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன சாப்பாடு பண்ணீங்க அதையும் எடுத்துட்டு வாங்க. நான் என்னங்க அடிக்கடியா வர போறேன்? என்ன இருந்தாலும் மாமி வீட்டுக்கு போயிட்டேன். இதுக்கப்புறம் இங்க வரவே மாட்டேன்.